أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور وأنفسنا ومن سيئات وأعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي وأشهد أن لا إله إلا الله إله الأولين والآخرين وأشهد أن محمدا عبده ورسوله الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவிற்கே எல்லா புகழும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாவதாக. இன்னும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கூறி இன்ஷா அல்லாஹ் நான் கடனை பற்றி துவங்குகிறேன். இஸ்லாத்தில் அத்தியாவசியமான தேவைக்கு கடன் வாங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் தேவைப்படுவோருக்கு கடன் கொடுத்து உதவுவது ஆர்வமுட்ட செயல் ஆகும். குர்ஆனில் மிக பெரிய வசனம் கடனை பற்றித்தான் அல்லாஹ் கூறியுள்ளான். அந்த வசனம் சூரா அல் பக்ராவின் 282வது பக்கம். கடன் என்ற 3 எழுத்து பலரின் வாழ்க்கையை முற்றுப்புள்ளியாக அமைத்து உள்ளது. அந்த அளவிற்கு கடன் தற்போது உள்ள காலத்தில் மிகவும் கொடுமையானதாக விட்டது. முடிந்த அளவுக்கு கடனை வாங்காமல் இருப்பதே சிறந்தது. கடன் வாங்குவதால் நம்முடைய நிம்மதி போகும், தூக்கம் போகும், மனக்கவலை என்ற நிறைய ஏற்படும். கடனினால் மனிதன் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளில் ஒன்று கடன். இதில் தனி மனிதன் மட்டுமல்ல, சில நாடுகளும் இப்பிரச்சனைகளில் சிக்கியுள்ளது. இன்று செய்தித்தாள்களில் வரும் செய்திகள் பெரும்பாலும் கடன் தொல்லையால் ஏற்பட்ட நிகழ்வுகளாக உள்ளன. கடன் தகராறில் வெட்டி கொலை, தற்கொலை, ஃபைனான்ஸ் கம்பெனி ஓட்டம் போன்ற செய்திகள்தான் தினசரி பேப்பர்களில் ஆக்கிரமித்து விடுகின்றன. இதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ன? ஃபர்ஸ்ட், அல்லாவின் கடன் என்றால் என்ன? தீனுல்லாஹ், அதாவது அல்லாவின் கடன் என்பது ஃபர்து மற்றும் வாஜிபான அமல் ஆகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என் சகோதரி ஹஜ் செல்வதற்காக நேர்ச்சை செய்திருந்தாள். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன் மரணித்து விட்டாள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவளுக்கு கடன் இருந்தால் நீங்கள் நிறைவேற்றுவீரா என்று கேட்க, அந்த மனிதர் ஆம் என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியெனில் அல்லாவின் கடனையும் நிறைவேற்றுங்கள். ஏனெனில் அதுவும் நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியாகதாகும். அடியார்களின் கடன் என்பது ஒருவரிடம் பணமாகவோ வியாபாரமாக பொருட்களாகவோ வாங்கி கடன் வைத்திருப்பது. இதையும் நிறைவேற்ற வேண்டும். பெரிய வணக்கங்கள் செய்தாலும் கடன் நிறைவேற்றவில்லை எனில் சுவனத்திற்கு செல்ல முடியாது. நிர்பந்த சூழ்நிலையில் அல்லது இப்போது தீனுல் இபாத், அடியார்களின் கடன். நிர்பந்த சூழ்நிலை அல்லது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் மட்டும் கடனை பெறுங்கள். இஸ்லாத்தில் கடனை எவ்வாறு வாங்க வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு கூறி உள்ளது. கடன் பற்றி விவரமாக பார்ப்போம். கடன் நம்மிடம் கேட்டால் அதை பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும். பின்பு கொடுக்க வேண்டும். கேட்ட உடனே கொடுக்க கூடாது. அவர்கள் என்ன நோக்கத்திற்கு அதை வாங்குகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. கடனை பெற கூடியவர்கள் 3 வகையினர். 1. கல்வி, மருத்துவம், உணவு, உடை, இருப்பிடம், தொழில் தொடங்குதல் போன்ற அத்தியாவசிய தேவைக்கான கடன் கேட்பார்கள். 2.
மது, சூதாட்டம் போன்ற தீய காரியங்களில் ஈடுபடுவதற்காக கடன் கேட்பார்கள். 3வது, ஆடம்பர திருமணம், புனித நீராட்டு விழா, பெயர் சூட்டு விழா, கந்தூரி விழா, பிறந்த நாள், புதிய வாகனங்கள் வாங்குதல் இது போன்ற மார்க்கத்தில் அனுமதி இல்லாத செயல்களுக்கு கடன் வாங்கி செலவு செய்தல். இதில் நாம் முதல் வகையினருக்கு மட்டும் கடன் வழங்கலாம். இன்னும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறி இருக்கிறான். சூரா அல் பஹராவின் 283வது வசனத்தில் கூறி இருக்கிறான். வலா தக்துமு ஷஹாதத வமை யக்துமுஹா ஃபஇன்னஹு இஸ்முன் கல்பஹு. அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் ஒருவன் அதை மறைக்கிறானோ நிச்சயமாக அவனுடைய இருதயம் பாவத்திற்குள்ளாகிறது. அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் திருமறையில் கூறியிருக்கிறான். சூரத்துல் மாயிதாவில் 2வது வசனத்தில் கூறியிருக்கிறான். அலல் பிர்ரி ஒத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். மேலும் நன்மைக்கும் பயபக்தியான தக்வாவுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடமிருந்து ஒரு பொருளை வாங்கினார்கள். அதற்காக தம் கவசத்தை அந்த யூதனிடம் அடகு வைத்தார்கள். நூல் புகாரி 2513 கூறியிருக்கிறது. கடனை திரும்ப வாங்கும் போதும் பெரும் தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வலை குறைக்கும் பொழுதும் பெருத்தன்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். நூல் புகாரி 2076. கடன் இருந்த நிலையில் ஜனாசா தொழுகை தொழ மறுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மையத்து கொண்டு வரப்பட்டது. அவர் மீது கடன் திருப்ப கொடுக்க வேண்டியிருக்கிறதா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆம் 2 தீனார்கள் என்று மக்கள் பதில் அளித்தனர். அப்படி ஆனால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதரே, அதை அடைப்பது என் பொறுப்பு என்றார். அதன்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்திற்கான தொழுகையை நடத்தினார்கள். நூல் அபு தாவூத் 3345. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறப்போரில் கொல்லப்பட்ட உயிர் தியாகியின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, கடனைத் தவிர. முஸ்லிம் 3832. மரணம் அடைந்தவர்கள் மீது கடன் இருக்கும் வரை அவருக்கு கபரில் வேதனை நடைபெற்று கொண்டு இருக்கும். அதனால் மரணித்தவரின் பொறுப்புதாரிகள் கடனை அறிந்து அதை முடிந்த அளவுக்கு விரைவாக அடைக்க முயற்சி செய்ய வேண்டும். கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். நிர்பந்த தேவை அல்லது அத்தியாவசிய இன்றி வேறு எதற்கும் கடனை பெறாதீர்கள். சில நாட்கள் மகிழ்ச்சிக்கு கடன் பெற்று வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தொலைவர்களும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவித்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் பிரார்த்திக்கும் போது, இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள். இதை செவியுற்ற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாவம் தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் கடன் படும் போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள். புகாரி 2397.
கடனை அடைக்க சிரமம் படுவோருக்கு உதவி செய்வதன் சிறப்பு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன் சகோதரரின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகின்றவரின் தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வும் ஈடுபட்டே இருக்கிறான். ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறவரை விட்டு அல்லாஹ்வும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான். புகாரி 2442. கடனை அடைக்காமல் தள்ளிப் போடக் கூடாது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதி உள்ளவர் தன் கடனை அடைக்காமல் கடன் கொடுத்தவரிடம் தவணை சொல்லி தள்ளிப் போடுவது அநியாயமாகும். புகாரி 2400. கடன் பெற்றவரின் கடமைகள். ஒரு சிலர் கடன் வாங்கும்போது மிகவும் பணிவாக வந்து கேட்பார்கள் அல்லது கஷ்டங்களை முன்வைத்து கேட்பார்கள். ஆனால் கடனை அடைக்கும் அளவுக்கு பொருளாதாரம் வந்தவுடன் பலருக்கு அதை திருப்பி செலுத்தும் எண்ணம் ஏற்படுவது கிடையாது. இன்னும் சிலர் கடனை திரும்பி செலுத்தாமல் கடன் கொடுத்தவரை ஏமாற்றிவிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்கிறார்கள். ஆனால் இது பெரும் பாவமாகும். கடன் பெறும் போதே அதை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடனை வாங்க வேண்டும். அதே போன்று அழகிய முறையில் திருப்பி கொடுக்க வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திரும்பச் செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அவன் சார்பாக அல்லாஹ்வே அதை திருப்பி செலுத்துவான். எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமின்றி அதை ஏமாற்றி அழித்து விடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அல்லாஹ்வும் அவனை அழித்து விடுவான். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவில் பரக்கத்தை கொடுத்து கடன் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து நாளை மறுமையில் இறைவனின் ரஹ்மத்தின் நிழலில் ஒன்று கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. நம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்றால் அதற்கு வழி ஒன்று உள்ளது. நாம் உணவு உண்ணும் போது கை கழுவும் வாய் கொப்பளித்து உணவு உண்டால் ஈமானுடன் கடன் இல்லாமல் நம்முடைய மரணம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை அதிகமாக செய்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. இறைவா, வெகு விரைவாக எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நாங்கள் மரணிக்கும் பொழுது கடனில்லாத மரணத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். யா அல்லாஹ், கடனில்லாத வாழ்க்கை வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.